இன்னைக்கு அநேக நேரங்களில் பிரச்சனையைத்தான் பெருசா பார்க்குறாங்களே ஒழிய பிரச்சனை காட்டிலும் பெரிய தேவனை பார்க்கறது இல்லை. அதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வீழ்ச்சிக்கு மெயின் காரணம். பிரச்சனை பெருசா பிடிச்சிக்கிட்டாங்க, ஆனால் அதை தீர்க்கிற தேவனை பெருசா பார்க்கறது கிடையவே கிடையாது. எல்லாரும் பெருசா நிற்கிற கோலியாத்தை பார்த்தாங்க, ஆனா தாவீது மட்டும்தான் தங்களோடு கூட இருக்கிற தேவனை பார்த்தான். அத்தனை பேர் கோலியாத்தை மட்டும்தான் பார்த்தான், ஆனால் பின்னாடி நிற்கிற கர்த்தரை பார்க்கவே இல்லை. ரைட்? எத்தனை யுத்தத்தையும் பார்த்துருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்க போங்க, நீ ஆயத்தமாய் போ, ஜெயத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி எத்தனை ஜெயத்தை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு பெற்று கொடுத்துருக்காரு. அப்பவும் கூட அந்த உணர்வு யாருக்குமே வரல. அநேக நேரங்களில் நாம் அப்படித்தான் நிறைய இலக்கு காரணம் அனுபவிக்கிற காரணம். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில நாம் எங்க கிடந்தோம், இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கார். இதையெல்லாம் திரும்பி பார்த்தாவே விசுவாசம் தானா வரும். இதை தாவீது அதை புரிஞ்சுக்கிட்டான். நல்லா சின்ன பையன், ஆனா அவனுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிச்சு. என் பலத்தில் இதை செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் கர்த்தருடைய பலத்தினால இதை முடியும். அந்த விசுவாசம்தான் அவனை முன்னேற பண்ணிச்சு. தைரியமா போகவும், சாதாரண கவனை கொண்டு எவனோ சின்ன கூழாங்கலை கொண்டு அத்த பெரிய கோலியாத்தை வீழ்த்துவது எவராலும் முடியாது. ஆனால் ஒரு விசுவாச வீரன் எழும்பும் போது கர்த்தர் அவனுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு சின்ன தாவீது தன் விசுவாசத்தை அவன் சொன்னான் பாரு, உனக்கு தானே ஈட்டி பட்டையும் தேவை, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு கர்த்தருடைய நாமம் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய நாமம் போதும்? சகலவற்றையும் ஜெயிப்பதற்கும் சகலவற்றையும் சுதந்திரிப்புக்கு நாமம் ஒன்று போதும். அதை புரிஞ்சுக்கிட்டான் தாவீது. புரிஞ்சுக்கிட்டான், இப்போது உனக்கு தான்டா ஈட்டி பட்டை, இந்த நான் கர்த்தருடைய நாமத்தை, நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தை நான் வருகிறேன், முன்னேறி போறான். பாருங்க, மொத்த பழக்கப்படுத்தப்பட்ட இராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் அவன் சத்தத்தை கேட்டு பின்வாங்கி போகிற ஜனங்கள் மத்தியில், போர்ச்சேவர்கள் மத்தியில் இவன் ஒருத்த மட்டும் சின்ன பையன் முன்னேறி போறான். எதன் அடிப்படையில் போனான்? அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது உங்களை முன்னேற பண்ணுமே ஒழிய பின்னாடி இழுத்து கொண்டு போகவே போகாது. ரைட்? அப்படி பார்க்குறீங்களா? இதுதான் கர்த்தர் விரும்புகிறார்.